ஜெம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது சொர்க்கவாசல் படத்தின் திரை விமர்சனம். சொர்க்கவாசல் படத்தில் ஆர்ஜே பாலாஜி, சானியா ஐயப்பன், செல்வராகவன், நட்ராஜ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். பிரின்ஸ் சேவியர் ஒளிப்பை செய்திருக்கிறார். கிறிஸ்டபர் ஆண்டர்சன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சித்தார்த் விஸ்வநாத். இந்த படத்தை ஆர்ஜே பிரபு தயாரித்திருக்கிறார். சிறை கைதிகள் நிம்மதியாக இருக்கிறார்களா? அடிக்கடி அங்கே கலவரம் வருகிறது. வெளியிலே இருப்பதை விட மோசமான நிகழ்வு சிறைச்சாலை நடக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் பாக்ஸர் வடிவேலு சிறையிலே சாகடிக்கப்பட்டதால் பெரிய கலவரம் வந்தது. அதில் பல பேர் செத்தார்கள், காவலர்களும் உயிரிழந்தார்கள். அதில் ஒரு ஜெயிலர் அடித்து சாகடிக்கப்பட்டார். எதனால் இந்த கலவரம் ஏற்பட்டது என்பதை போலீஸ் அதிகாரிகள் வேறுமாய் சொல்கிறார்கள், சிறை கைதிகள் வேறுமாய் சொல்கிறார்கள். அதை அடிப்படையாக கொண்ட படம் என்று சொல்கிறார்கள். கதை என்ன? செல்வராகவன் மத்திய சிறைச்சாலையில் பயங்கர தாதா. அவர் வச்சது தான் அங்கே சட்டம். ஆனால் திடீரென்று அவருக்கு ஞானோதயம் ஏற்படுகிறது. நான் திருந்தி வாழ்கிறேன், ஆனால் என்னுடைய சகாக்களை, என்னுடைய சகோதரர்களை நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, பழிவாங்கக்கூடாது என்று சொல்கிறார். ஆனால் அங்கு வருகிற ஜெயிலர் செல்வராகவனை எதிரியாகவே கருதுகிறார். இந்த சூழலில் எந்தவித தவறும் செய்யாத ஆர்ஜே பாலாஜி ஜெயிலுக்குள் தள்ளப்படுகிறார். ஜெயிலில் அவர் எவ்வளவு மோசமான விளைவுகளை சந்திக்கிறார், அப்புறம் எவ்வளவு தியாகியாகிறார் என்பது தான் கதை. முதல் பாதி கொஞ்சம் தத்தகா புத்தகான்னு போகுது. அதாவது ஹீரோயிசம். ஆர்ஜே பாலாஜி ஹீரோயிசம் ஆகியிருக்கிறார்கள். அது அவருக்கு ஒட்டவே இல்லை. இட்லி கடை நடத்துகிறாரு, டிஃபன் ஷாப்பு, தள்ளுவண்டியில் வச்சு. சில நேரங்களில் உணர்ச்சிவசப்படுகிறார், தவறுகள் நடக்கும்போது தண்டிக்கிறார். இது அங்கே உள்ளவங்களுக்கு பிடிக்கலை. இதனால் பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி இது வரைக்கும் விழா வைக்கப்படப்புன்னு பேசிக்கிட்டே இருப்பார். நான் ஸ்டாப்பாக பேசுவார். ஏன்னா ரேடியோ ஜாக்கி என்பதால் பேச்சு தான் உங்களுக்கு மூலதனம். அதே மாதிரி இது வரைக்கும் அந்த படங்களில் கூட பேசத்தான் செய்தாரே தவிர நடிப்பதற்கு முயற்சிக்கவே இல்லை. ஒருவேளை இந்த ஆளுக்கு நடிக்க தெரியாதோ என்று கூட நாங்கள் நினைத்து விட்டோம். ஆனால் இந்த படத்தில் மனுஷன் இன்னொரு பரிமாணத்தை காட்டியிருக்கிறார். அதான் ஒருத்தருக்கு நேரம் வரும்போது அவருடைய நடிப்பு பரிபூர்ணமாக வெளிப்படும் என்பது இது ஒரு உதாரணம். இடைவேளைக்கு பிறகு குலுங்கி அழ வைக்கிறார் ஆர்ஜே பாலாஜி. என்கிட்டையும் திறமை இருக்குயா, சந்தர்ப்பம் வரும்போது தான் அதை காட்ட முடியும், அதுக்கான பாத்திரம் வரணும்ல, அப்படி என்று சொல்லுவது போல ஆர்ஜே பாலாஜி நுணுக்கமாகவும் அணுக்கமாகவும் நடித்திருக்கிறார். நம்முடைய மனதை கவர்கிறார் என்றே சொல்ல வேண்டும். இனிமேல் ஆர்ஜே பாலாஜிக்கு நல்ல பாத்திரங்கள் கிடைக்கும் என்று நம்பலாம். சானியா ஐயப்பன் கவர்ச்சியே இல்லாதவர், இளமை மட்டும் இருக்கிறது, பாந்தமான முகமும் இல்லை, ஆனால் நன்றாக நடித்திருக்கிறார். செல்வராகவன் இந்த படத்துக்கு மைனஸ் பாயிண்ட்டே செல்வராகவன் தான். அவரை பார்த்தாலே சொங்கி மாதிரி இருக்கார். அவர் போய் பெரிய தாதா, ஜெயிலுக்கெல்லாம் அவர் தான், சிறைகளுக்கு சிறையில் உள்ள சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கெல்லாம் அவர் தான் தாதான்னா நம்பவே முடியல. அவர் குரலும் ஒத்துழைக்கவில்லை, முகமும் ஒத்துழைக்கவில்லை. இந்த இடத்தில் சித்தார்த் விஸ்வநாத் இயக்குனர் தவறிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஜெயலலிதா அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அதேமாதிரி நட்ராஜ் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்ட ஒரு மாதிரி தெரிகிறார். ஒருவேளை அந்த பாத்திரத்துக்காக அப்படி தன்னை மாற்றி கொண்டாரா என்பது தெரியவில்லை. கேஸ் ட்ரபிளான்னு அவதிப்படுறாரு. உண்மையிலே அவதிப்படுற மாதிரியே தெரியுது. எதனால் இந்த கலவரங்கள் நடந்தன என்பதை கருணாஸ் விவரிக்கிறார். இப்போதெல்லாம் கருணாஸ் அந்த காமெடி வேஷத்திலிருந்து மாறி அட்டகாசமான குணச்சித்திர வேடங்களில் பரிமளிக்கிறார். இந்த படத்துலையும் வித்தியாசமாக நடிச்சிருக்காரு. நல்லவனா கெட்டவனான்னு கருணாஸை பார்க்கும்போது தெரியாது, ஆனால் படத்தை பார்க்கும்போது தெரியும். நான் நல்ல மாதிரி நடிக்கிற கெட்டவன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கருணாஸ். இந்த படத்தில் நிறைய புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள். அவர்களை நன்றாக வேலை வாங்கியிருக்கிறார் சித்தார்த் விஸ்வநாத். சொர்க்கவாசலுக்கு மண்டியிடுவதா, நரகத்துக்கு ராஜாவாக இருப்பதா என்று தொடங்குகிறது படம். படம் முழுக்க இந்த கதையை, இந்த சொல்லாடலை வைத்துத்தான் படம் நகர்கிறது. அதே போல் ஓய்வும் சலிப்பும் தற்கொலைக்கு சமம். அருமையான வார்த்தை. எந்த சூழ்நிலையும் அதை நோய்வாய்ப்பட்டால் முடியாத வகையில் ஓய்வெடுக்கலாமே தவிர மற்றபடி மனிதன் ஓய்வெடுக்கக்கூடாது. ஓய்வெடுப்பது தற்கொலைக்கு சமம் என்கிறார் சித்தார்த் விஸ்வநாத். முதல் பாதி ஒரு மாதிரி ஏனோதானம் என்று போகிறது. இன்டர்வியூ அப்புறம் பரபரன்னு என்று இந்த சிறைச்சாலைக்குள் நடைகிற கலவரம், த்ரில்லர் திருப்பங்கள் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இதே போல் 4-5 படங்கள் வந்து விட்டன. அதில் பாலாஜி சக்திவேல் எழுதி இயக்கிய படம் மிகவும் அருமையாக இருந்தது. கைதி எண் 31/1 அருமையாக இருந்துச்சு அந்த படம். அதே பாணியில் இது வேறொரு கதைக்களம் என்று சொன்னாலும் கூட சிறையில் நடக்கும் கலவரங்கள் தான் இந்த விஷயம். மனதை பாதிக்கிறது,
இரண்டாம் பகுதி படம் போயிட்டே இருக்குது, என்னமோ நடக்குது, பார்த்து வைப்போம் அப்படிங்கிறது முதல் பாதி. பிரின்ஸ் ஆண்டர்சன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார், மிகச்சிறப்பான ஒளிப்பதிவு. அந்த சிறைச்சாலைக்குள் எடுக்கப்பட்ட காட்சிகள் எல்லாமே மிகவும் தத்ரூபமாகவும் பரபரப்பாகவும் த்ரில்லாகவும் இருக்கிறது. கிறிஸ்டோபர் ஆண்டர்சன் இசையமைத்திருக்கிறார். ரீரெக்கார்டிங் நல்லா இருக்குது. இந்த படத்தில் பாடல்கள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றாலும் பின்னணி இசையில் ஸ்கோர் பண்ணியிருக்கிறார் கிறிஸ்டோபர் ஆண்டர்சன். இந்த படத்தின் இயக்குனர் பாரஞ்சித்திடம் பணியாற்றியதாக சொல்லுகிறார். நல்ல வேளை, பாரஞ்சித்திடம் பணியாற்றியதால் சாதின்னு சொல்லி கதையை சொல்லாமல் ஒரு நல்ல கதையை எடுத்திருக்கிறார். அதுவும் யதார்த்தமான நடந்த வாழ்வியலை எடுத்திருக்கிறார். அதுக்காக சித்தார்த்த சானத்தை பாராட்ட வேண்டும். ஆனால் என்ன ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயிலில் யார் என்ன பதவிங்கிறதெல்லாம் அவர் ஹோம்ஒர்க் பண்ணலை. ஜெயிலில் ஏது சப் இன்ஸ்பெக்டர், ஜெயிலில் ஏது எஸ்பி, சூப்பரண்டு தான் உண்டு, தவிர எஸ்பி எங்கே உண்டு, இதெல்லாம் இந்த முக்கியமான விஷயங்களெல்லாம் கவனிக்க தவறிவிட்டார். அதாவது இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கலந்து ஆலோசித்து அதனுடைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும். அதை ஹோம்ஒர்க் சித்தார்த்த சார் பண்ண தவறிவிட்டார் என்று தான் நான் குற்றம் சாட்டுவேன். இனிமேல் அடுத்து வருகிற படங்களில் தன்னுடைய திறமையை முழுமையாக பிரகாசிப்பார் என்பதை நம்புவோம். ஒரு தடவை பார்க்கலாம் சொர்க்கவாசல். பேரறிஞர் அண்ணா எழுதிய சொர்க்கவாசல் படம் வித்தியாசமாக இருந்தது. இந்த சொர்க்கவாசல் முற்றிலும் வேறுபட்ட தன்மை படைத்தது. சொர்க்கம் இருக்கிறதா இல்லையா என்பது விவாதத்துக்குரிய விஷயம். சொர்க்கவாசல் என்பதை சிறைச்சாலையின் கதவு என்று சொல்லிவிட்டார்களோ என்னமோ தெரியவில்லை. சிறுவர் சிறுமிகளை அழைத்து போனால் என்ன ஒரே சண்டையாக இருக்குன்னு அலிப்பு தட்டுவார்கள், அது உண்மைதான். மற்றபடி புதுமை விரும்பிகளுக்கு இந்த படம் கொஞ்சம் பிடிக்கும், நல்லா பிடிக்கும். சொர்க்கவாசல் படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 42 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.